கோவையில் துணிகரம். தனியார் வணிக வளாகத்திற்குள் பொருட்கள் வாங்குவது போல வந்து யாரும் இல்லாத நேரத்தில் ஹெல்மெட்டை திருடிச் சென்ற காதலர்கள். சிசிடிவி காட்சிகளை கொண்டு காதலர்களை தேடும் காவல்துறையினர். கோவை பாப்பநாயக்கன்பாளையம் பகுதியில் தனியார் மார்க்கெட் அமைந்துள்ளது. இந்த மார்க்கெட்டிற்கு தினமும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வந்து செல்கின்றனர். இந்த நிலையில்தான் புதிதாக வாங்கிய தலைக்கவசத்துடன் சென்ற இளைஞர் ஒருவர் தனது வாகனம் நிறுத்தும் இடத்தில் நிறுத்திவிட்டு தலைக்கவசத்தை பூட்டாமல் பொருட்கள் வாங்குவதற்காக உள்ளே சென்றுள்ளார். சற்று நேரத்தில் திரும்பி வந்து பார்த்தபோது இவரது இருசக்கர வாகனத்தில் வைக்கப்பட்டிருந்த விலை உயர்ந்த தலைக்கவசம் காணாமல் போயிருந்தது. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்து தொடர்ந்து மார்க்கெட்டில் வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை இளைஞர் ஆய்வு செய்துள்ளார். அப்போது அதில் கண்ட காட்சி அவருக்கு திடுக்கிட செய்துள்ளது. பொருட்கள் வாங்குவது போல டிப்டாப் உடையில் வந்த காதல் ஜோடி அங்கு வைக்கப்பட்டிருந்த பல்வேறு தலைக்கவசங்களை நோட்டமிட்டு அதில் மிகவும் புதிதாக நல்லதாக இருப்பதை பார்த்து வைத்துவிட்டு சுற்றி முற்றிலும் யார் வருகின்றார்கள் என்று சோதனை செய்த பின்னர் ஆட்கள் நடமாட்டம் அதிகமாக இருப்பதை உணர்ந்து உள்ளே மீண்டும் சென்று திரும்புகின்றனர். பின்னர் ஏற்கனவே அவர்கள் தேர்வு செய்து வைத்திருந்த ஹெல்மெட்டை திருடுவதற்காக அந்த வாகனத்தின் அருகே சென்ற அந்த நபர் தலையை சீவுவது போல கண்ணாடியை பார்த்துவிட்டு யாரும் பார்க்காத நேரத்தில் விலை உயர்ந்த தலைக்கவசத்தை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து இருவரும் சிட்டாக பறந்துவிட்டனர். இதனை கண்ட இளைஞர் அதிர்ச்சியுடன் அந்த காட்சிகளை கொண்டு ராமநாதபுரம் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளார். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் தலைக்கவசத்தை திருடும் காதலர்களை தேடி வருகின்றனர் காவல்துறையினர். காதலர்கள் ஹெல்மெட் திருடிய வீடியோ காட்சிகள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகின்றது.